டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும், அரியரே இல்லாமல் பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. இல்லை அரியர் வச்சு பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. ஸ்கூல்லேலாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கூட என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இல்லை நார்மலாக நான் எல்லாத்துலேயுமே அரியர் வச்சு எல்லாத்துலேயுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு தான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகேங்களா? அப்படியே அடுத்த இதில் நான் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன்னா அது வந்து காலேஜ்லேயே அவங்களுக்கு பழகிருச்சு. ஆனால் காலேஜில் எல்லாத்துலேயுமே டாப்பராக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு லைக் ஃபஸ்ட் ரேங்க்குன்னு இல்லை, ஒரு ஆவரேஜ்லேயே கொஞ்சம் மீடியம் ஆவரேஜாக இருக்கவங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே நான் பாஸ் ஆயிடுவேன். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப வெக்ஸில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க. என்னால் ஏன் கிளியர் பண்ண முடியல, என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாமே நம்ம போடுறனே, அதனால ஏன் என்னால் முடிய மாட்டேங்குது